தீமோத்தேயுவுக்கு முதல் நிருபத்திலையும் 2வது நிருபத்திலையும் இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் 2 அற்புதமான வார்த்தைகளை எழுதுறார். முதல் நிருபத்தில் 6 அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே எழுதுறாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ போராட்டம் இருக்காதுன்னு சொல்லலை, போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த விசுவாசத்தில் நீ போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்னா உனக்குள்ளார இருக்கிற இந்த ரட்சிப்பினால் வந்திருக்கிற ஜீவன் மனித ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த விசுவாச போராட்டம் நல்ல போராட்டம், போராடு. ஏன் இதுக்கு நல்ல போராட்டம்னு பேர் தெரியுமா? இது முடிவில் நம்ம ஜெயிக்கிறோம். இந்த முடிவில் யார் ஜெயிக்கிறா? நம்ம ஜெயிக்கிறோம். அதனால தான் அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? நல்ல போராட்டம்.